கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கன்ஸ் ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா வந்து உலகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போகிறதுக்கு காரணம் இந்தியா தான். இந்தியாவோட கையில் ரத்தம் படிஞ்சிருக்குது, உலகமே பார்த்துக்கோங்க இந்தியா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு பொய்யான ஒரு கருத்தை ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் மில்லர் அப்படிங்கிறவர் வந்து இப்போ இன்டர்நெட்டில் பரப்பி விட ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களோட அஃபீஷியல் நியூஸ் சேனல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஒரு நாட்டையா வந்து கடிச்சு வச்சுட்டு வந்தார். ஒரு மீம் இருக்கும், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேய் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஒரு டோரையா தட்டிட்டு வரும். இப்படி வந்து ஆல்ரெடி அவங்க ரஷ்யாவை கடிக்க போனாங்க, ரஷ்யா கதவையே திறக்கல, வெளியே போட அப்படின்ட்டாங்க. ட்ரம்ப்போட அரசாங்கம் வந்து சைனாவை புள்ளி பண்ணலாம், சைனாவை மிரட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சைனாவும் கதவை திறக்கல. ஆனால் ட்ரம்ப்புக்கு எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்குது. அவரோட லோக்கல் எலெக்ஷன்ஸ் வருது. உலகத்தில் நான் ஒரு பெரிய தலைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாதான் அவர் ஊரில் இருக்கிற மக்களே அவர் மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் நெருங்க என்னடா ரஷ்யாவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, சைனாவும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்து யார் இருக்கா? இந்தியா இருக்காங்க. இந்தியாவோட கதவை தட்டி இந்தியாவை இப்போ மிரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் என்ன சொல்கிறாங்க, இந்தியா நாட்டோட மக்கள் மேலே ரத்தம் படிஞ்சிருக்குது, நம்மளை வந்து கிட்டத்தட்ட கொலகாரங்கன்னு சொல்லாத குறை தான். அந்த அளவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டேக்ஸ் ஏற்றுறதுக்கு. நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அப் டு 100% அப்படிங்கிறதுலேருந்து 500% வரைக்கும் இந்தியா மேலே டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு இருக்காங்க. இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மேலே 100%, 500%லாம் டேக்ஸ் போட்டாங்கன்னா இந்தியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இழக்கப்படும். நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண மக்களோட வேலையை நான் சொல்கிறேன். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க இல்லை வந்து இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ் அவங்களெல்லாம் தூக்கி போடுங்க, அவங்கள விட்டுருங்க, அவங்க கொஞ்சம் பாப்புலேஷன் தான். பட் பொதுமக்கள் டைரெக்டாக அந்த கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு நிறைய கம்பெனிஸில் வேலை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட வேலையை வந்து ஒல வைக்கிற மாதிரி ட்ரம்ப்போட அரசாங்கமும் இந்தியாவில் இருக்கிற மக்களோட வேலைக்கு வந்து ஒல வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு கொலவெறி பிடிச்சி நம்ம மேலே சுற்றிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு அவங்க வந்து கொலவெறி பிடிச்சி சுற்றுறாங்கன்னா நம்ம நாட்டு மேலேயும் நம்ம நாட்டு மக்கள் மேலேயும் அவங்க வந்து கொலைப்பலியை போடுறாங்க. ஒரு நாடு வந்து அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் நம்மளாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த, இது வருமானம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேரணுங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. எனக்கு ஜென்யூனாகவே ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அரசியலை தாண்டி நம்ம ஊர் இந்த மினிஸ்டர் அந்த மினிஸ்டரை திட்டாரு, இந்த ஹீரோயினை இந்த ஹீரோவை திட்டாங்க, இல்லை இவங்க இங்கே ஓடி போயிட்டாங்க, இந்த மாதிரி நியூஸை தாண்டி பெருசாக போக மாட்டாங்க. ஏன்ப்பா அப்படி போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இதுதான் டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், லாஸ்ட் 1 வீக்காக இந்த சேனலில் நம்ம முழுக்க இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஓகேவா, ஏதோ போரை பற்றி கிடையாது, வணிக போரை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 500,000 பீப்புள் எவ்ரி டே இந்த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிகிறப்போ எனக்கு உண்மையிலே எனக்கு இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜில் இது நடந்துரும், உலகத்தில் எந்த லாங்குவேஜில் இது நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் சம்ஹவ் இங்கே எம்ஜி ஸ்குவாடாக இருக்கட்டும், தமிழ் மக்களாக இருக்கட்டும், அவர் நம்ம எம்ஜி ஸ்குவாட் ஓவரால் நிறைய கேரளாலேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா எல்லா ஸ்டேட்லேருந்து பார்க்குற மக்கள் வந்து இங்கே 500,000 பீப்புள் வந்து டெய்லி வேர்ல்டு லெவலில் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுப்போன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் இந்த மோட்டிவேஷன் கொடுக்குறதுனால தான் என்னால் இந்த டாபிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் முடியுது. எனிவே இப்போ வந்து ட்ரம்ப் புதுசாக நம்ம மேலே என்ன படிய அவரோட டீம் நம்ம மேலே போட்டிருக்காங்க, ஏன் கொலைப்பலியை போட்டு நம்ம மேலே வந்து டேக்ஸ் ஏற்றணும்னு பார்க்குறாங்க. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் as I always say சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துருங்க. எனிவே now let's get started. Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன். ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் வந்து ஸ்டீஃபன் மில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, ஒரு முக்கியமான ஒரு தலை, ஓகேவா, ஒரு டெசிஷன் மேக்கர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவர் வந்து இப்போ ஃபாக்ஸ் நியூஸில் உட்காந்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரஷ்யாவோட போரை வந்து ஃபண்டு பண்ணுது அப்படிங்கிறாரு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அவங்க உள்நாட்டு தகராறு, 2 நாடு ஒரு காலத்தில் ஒரு நாடாக இருந்துச்சு, இப்போ அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க, இது அவங்க பிரச்சனை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டீஃபன் மில்லர் ட்ரம்ப்போட அரசாங்கத்தில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து அந்த போரை காசு கொடுத்து ஃபண்டு பண்ணுது, இதன் வெளிப்பாடாக உக்ரைனிய மக்கள் வந்து இறந்து போகிறாங்க, ரத்த வெள்ளம் ஓடிட்டு இருக்குது, அதுக்கு காரணம் இந்தியா வந்து ஃபண்டு பண்ணுது, அதுவும் சைனாவோட சேர்ந்து ஃபண்டு பண்ணுது, இது வந்து ஆப்சல்யூட்லி அன்அக்செப்டபிள். நான் சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. இந்தியாவும் சைனாவும் ஒன்றா சேர்ந்து, அதில் எஸ்பெஷலி இந்தியா கிட்டே நம்ம இதை எதிர்பார்க்க மாட்டோம், உக்ரைனிய மக்களோட சாவுக்கு வந்து இந்தியா காரணங்கிற லெவலுக்கு வந்து அவர் பேசி வச்சிருக்காரு. அவர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து இந்தியா இஸ் ஃபண்டிங் ரஷ்யன் வார் அப்படிங்கிறது தான். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அவர் ஏன் நம்ம மேலே சொல்லியிருக்காரு, இது உண்மையா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். இந்தியா வந்து எந்த போருக்கும் நம்ம போகிறது கிடையாது.
உலகத்திலேயே இன்னொரு ஒரு நாடை இன்வேட் பண்ணாத ஒரு கண்ட்ரிங்கிற ஒரு பேர் இருக்குது தெரியுமா? அது நம்மளுக்கு இருக்குது. இது வரைக்கும் நம்ம எந்த நாட்டையும் சும்மா இருக்கிறவனை போட்டு நம்மளோட சுயலாபத்துக்காக நம்ம வந்து எதையுமே புடுங்கினது கிடையாது, எவங்கிட்டேருந்து அடிச்சு இழுத்தது கிடையாது. நம்ம நினைச்சா பாகிஸ்தானை ஊதி தள்ள முடியுது. ஒரு பெரிய ஜீபூம்பாலாம் கிடையாது. நம்மளை சுற்றி நிறைய குட்டி குட்டி கண்ட்ரிஸ் இருக்குது. எந்த கண்ட்ரிலையும் போய் நம்ம கை வச்சது கிடையாது. இவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய போருக்கே நம்ம தான் காரணம். எதை வச்சு இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக போர் போயிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசிட்டோம். இந்த போருக்கு வந்து ஃபண்டு பண்ணுறது வந்து யாருமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே ரஷ்யா கூட பிஸ்னஸ் பண்ணாதீங்கிறத சொல்லிட்டாங்க, யாருமே பிஸ்னஸ் பண்ணல. ஆனால் 2 கண்ட்ரி வந்து 3 கண்ட்ரி ஆக்சுவலாக, அதில் 2 கண்ட்ரி வந்து மேஜராக ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் ஆயில் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கும். அதனால ரஷ்யன் எக்கானமி வந்து விழுகாம தாங்கி நின்றுட்டு இருக்குது. அந்த 2 கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சைனா. சைனா வந்து கெட்ஸ் மோர் தென் 50% ஆஃப் ரஷ்யாஸ் எக்ஸ்போர்ட் ஆயில். ஓகேவா? ரஷ்யா மொத்தமாக வெளியே விற்கக்கூடிய ஆயிலில் வந்து மோர் தென் 50% வந்து சைனாங்கிற ஒரு நாடு வாங்குது. இந்தியா வந்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 40% வந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு 10% வந்து பிரேசில் வாங்குறாங்க. இப்போ இந்த 3 கண்ட்ரியுமே வந்து ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. ஏன்னா ட்ரம்ப்போட அரசாங்கம் வந்து நான் சொன்ன மாதிரி பயமுடுத்தினா பயந்துடணும்னு நினைக்கிறாங்க. நிறைய கண்ட்ரி பயப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வியட்நாமாக இருக்கட்டும், தாய்லாண்டாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும். அப்படியே ட்ரம்ப் வந்து மிரட்டின உடனே, ஓகேப்பா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இவர்கிட்ட சண்டை போட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம்ப்பா. ஓகேப்பா என்னப்பா உனக்கு என்ன, என் நாட்டுக்குள்ளே நீ வந்து விற்கணுமா, என் நாட்டு விவசாயிங்க பாதிச்சாலும் பரவாயில்ல, நீ வந்து விற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சலாம் போட்டோன்னா ட்ரம்ப் சூப்பர் ஹாப்பி. கூப்பிட்டு டின்னர்லாம் கொடுப்பாரு பிரசிடென்ட். பாகிஸ்தானோட மிலிட்ரி அஃபீஷியலுக்கு வந்து கூப்பிட்டு டின்னர் கொடுத்துரு, லஞ்ச் கொடுத்தாரு. அது செம்ம காமெடி. ஏன்னா பிரசிடென்ட் போனால் பரவாயில்ல, லஞ்ச் ஆர்மி சீஃபை கூப்பிட்டாங்கன்னா அவங்க ஊருக்குள்ளேயே வந்து அப்போ யார் பவர்ஃபுல்ங்கிறதுலாம் எங்களுக்கே தெளிவு கிடையாது. அவங்க ஆர்மி தான் பவர்ஃபுல்லாக இருக்குது கவர்மெண்ட், எலெக்டட் கவர்மெண்ட்டை விட. எனவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சலாம் போடுறதுக்கு இந்தியா வந்து மறுக்குது. நீ ஃப்ரெண்டா என் கூட பழகு, நான் உன் கூட ஃப்ரெண்டா பழகுறேன். ஏன் இன்னொரு ஃப்ரெண்டை வந்து நீ கழட்டி விடு, ரஷ்யாவை கழட்டி விடு, அவர் என்கிட்ட வந்து சலாம் போடுனா இந்தியா பண்ணாதுங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். முட்டி பார்த்தாங்க, முயன்று பார்த்தாங்க, காலில் விழுந்து பார்த்தாங்க, நம்ம கேட்கல. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலைப்பலி. ரஷ்யா வந்து இந்த போரை நடத்துறதுக்கு காரணம் வந்து இந்தியாவும் சைனாவும் அப்படிங்கிற இந்த பழியை போட்டிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெளிப்பாடாக நம்ம வந்து சைனா அளவுக்கு வாங்குறோங்கிறாங்க, சைனா அளவுக்கு நம்ம வாங்கலை. அது என்னன்னு தெரியல. ட்ரம்ப் மட்டும் இல்லை, ட்ரம்ப் கூட சேர்ந்த எல்லாருமே வந்து ஒரே லெவலுக்கு வந்து போய் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சைனா லெவலுக்கு வாங்கலை, நம்ம 40-50% வாங்கலை. நம்ம வந்து மொத்தமே 30-40% தான் வாங்கிட்டு இருக்கோம் அவங்களோட மொத்த எக்ஸ்போர்ட்டில். ஆனால் ஏன் நம்ம இதை வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஃப்ரெண்டு, அது ஒரு ரீசன் இருந்தாலும் மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25% கம்மியாக ஆயில் கிடச்சிச்சு. உலக அளவில் வந்து இந்த போர் ஆரம்பிச்சப்போ ரஷ்யா கிட்ட இருந்து யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னப்போ எல்லா கண்ட்ரியும் பிஸ்னஸ் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. நான் சொன்ன மாதிரி எதுக்கு பார்த்தா தேவையில்லாம அமெரிக்கா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டுங்கிற பட்சத்தில் ரஷ்யா நம்மளுக்கு ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கும் பிஸ்னஸ் வேணும், ஃப்ரெண்ட்ஸை தாண்டி ஒரு பிஸ்னஸ் நடக்குது. ரஷ்யா வந்து நம்மளுக்கு பயங்கர டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்தாங்க. 25% நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்குற ஆயிலை விட ரஷ்யா வந்து நம்மளுக்கு 25% கம்மியாக கொடுத்தாங்க. அதனால தான் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இட் ஆக்சுவலி மேட் பிஸ்னஸ் சென்ஸ். ஓகேவா? நம்ம போடுற பெட்ரோல் டீசல் எல்லாம் அங்கே நம்ம நிறைய வாங்க ஆரம்பித்தோம். நீங்கள் போடுற பெட்ரோல் டீசல் தான், நான் யாரையோ பற்றி பேசல, நம்ம இன்டர்நேஷனலாக எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம வண்டியில் பக்கத்து கடையில் காய் வாங்க போகிறதுக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து கம்மியான விலைக்கு வாங்க ஆரம்பித்தோம். பட் இன்னைக்கு ஒரு விஷயம் மாற ஆரம்பிச்சிருக்குது. ரஷ்யா மேலே வந்து சாங்ஷன் இன்க்ரீஸ் பண்ண அவங்களுக்கும் நாடு சர்வைவ் ஆகணுங்கிறப்போ அவங்க விலையை வந்து 25% கம்மியாக அவங்களாலையும் இப்போ கொடுக்க முடியறது கிடையாது. இன்னைக்கு ரஷ்யன் ஆயிலுக்கும் மிடில் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஆயிலுக்கும் இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசலுக்கும் இந்த கண்ட்ரி சவுதியிலேருந்து வாங்குறோமா இல்லை அவன் ரஷ்யாலேருந்து வாங்குறோமான்னு கணக்கு போட்டு பார்த்தோன்னா, நம்ம மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்கக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அதுக்கும் ரஷ்யன் ஆயிலுக்கும் வந்து 2-3% தான் வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாங்ஷன் அதிகமாகுது, பெட்ரோல் அந்த ஷிப்பு வந்துட்டு போகிறது கம்மியாகுது. ஸோ பேசிக்காக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரஷ்யாவே கொஞ்சம் அதிகமாக தான் விற்கிறாங்க. ஏன்னா ஆள் வாங்குறதுக்கு கம்மியாக கொடுத்தாலும் ஆள் வாங்குறது வர மாட்டேங்கிறாங்க. 3 கண்ட்ரி தான் இருக்காங்க. ஸோ விலையை அவங்களும் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சைடு ட்ரம்ப்போட மிரட்டல், இன்னொரு சைடு ரஷ்யா வந்து விலையை வந்து உண்மையிலேயே கம்மியாக நம்ம டிஃபரன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இட் டஸ் நாட் மேக் ஃபினான்ஷியல் சென்ஸ் ஃபார் இந்தியா டு பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யா எனிமோர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. 2-3% தான் வித்தியாசம் இருக்குது. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கு நம்ம சவுதியிலேருந்து வாங்குறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியும் கூட, சேஃபரும் கூட. இந்த நேரம் இது தெரிஞ்சுதான் ட்ரம்ப் கத்த ஆரம்பிச்சாரான்னு தெரியல. எப்போவுமே இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நான் தான் நிறுத்தி வச்சேன்னு பேரை வாங்கிட்டு போனார். உண்மையிலே இந்தியா பாகிஸ்தான் போர், ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பல வருஷமாக சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய போராக நம்ம போக விட்டதில்லை. ரீசெண்ட் டைம்ஸில் கூட நிறைய நடந்திருக்குது. அது ஒரு 10 நாளுக்குள்ள நம்ம எப்போவுமே கண்டெயின் பண்ணியிருக்கோம். அது உலகத்துக்கே தெரியும். இப்படி தான் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து பெருசாக போக விட மாட்டோம், கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். இன்ஃபேக்ட் இது வார் கூட இல்லை, இது வந்து ஆப்ரேஷன், சர்ஜிக்கல் ஆப்ரேஷன், பதிலுக்கு ஏரியாவில் தான் நிறைய நடந்துச்சு. நம்ம ஒரு போருக்கே போகல இந்த தடவை. நான் ட்ரம்ப் என்ன சொல்கிறார், நான் தான் போரை நிறுத்தினேன்னு முன்கூட்டியே அவர் சொல்லிக்கிட்டார்ல. அந்த மாதிரி ரஷ்யா வந்து ஆயில் விலையை இப்போ கம்மியாக தான் நம்மளுக்கு கொடுக்குறது இல்லை, அதிகமாக அவங்களும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு நம்மளே பை டிஃபால்ட் இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆயில் பிளேயர்ஸ் இருக்காங்களே எல்லாருமே வந்து இப்போ ரஷ்யன் ஆயிலை வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஜூலை மாசத்தோட கடைசியிலேயே, அதாவது ட்ரம்ப் மிரட்டல் விடுகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்து
நீ என்னப்பா பெருசாக என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ என்னப்பா இன்னும் கொஞ்சம் காசு கம்மியாக தரலாங்கிற நெகோசியேஷன் அப்போ அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. பிரைவேட் பிளேயர்ஸ் லைக் நைரா, ரிலையன்ஸ் தான் வந்து இப்போ ரஷ்யன் ஆயிலே வாங்கிட்டு இருக்காங்க 2-3% டிஸ்கவுண்ட். பிரைவேட் பிளேயர்ஸ் தே ஃபீல் இட்ஸ் பிகர் ப்ராஃபிட் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம எனிவே நிறுத்த போகக்கூடிய ஒரு ஆயில தான் இவங்க வந்து இந்தியா மேலே கொலைப்பொலி போட்டு நாங்கள் நிறுத்த சொல்கிறோன்னு மிரட்டி இப்போ இந்தியா வந்து நிறுத்திடுச்சு. அப்போ ட்ரம்ப் கொஞ்ச நாள் முன்னாடி பேசினார், இந்தியா வந்து நிறுத்துறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு. இந்த டெசிஷன் வந்து நிமிஷத்தில் எடுக்கிற டெசிஷன் இல்லை. ஆயில் ப்ரைஸ் நீங்களே சும்மா ChatGPTலையோ கூகுள்லையோ போட்டு பாருங்கள். ரஷ்யா வந்து அதிகமாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, முதல்ல இருந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் இல்லை, நம்மளுக்கு சவுதியிலேருந்து வாங்குறது பெட்டருங்கிற டீலை நோக்கி நம்ம போகிறப்போ அவங்க இப்படி ஒன்று சொல்கிறாங்க. இந்தியா வந்து இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் பிளேயர்ஸ்லாம் ரஷ்யன் ஆயில் வாங்குறத நம்ம ஆல்மோஸ்ட் பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, நம்ம இப்போ வாங்கலை, ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக நம்ம வாங்கலை. ஆனால் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ரிலையன்ஸ் அண்ட் நைரா, எஸ்பெஷலி ரிலையன்ஸ் வந்து அவங்க தான் மேஜர். நம்ம வாங்குகிற மொத்த ஆயிலில் வந்து ரிலையன்ஸ் வந்து 60% கிட்ட அவங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் மொத்த ஆயில். ஸோ அவங்க வந்து இன்னும் ரஷ்யான் ஆயில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே ரஷ்யாவிலேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேங்கர்ஸ் வந்து இறங்கி இருக்குது. ஓகேவா, இந்தியாவுக்குள்ளே இறங்கி இருக்குது. ட்ரம்ப் அங்கே கத்துறப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு பயங்கர ட்ரிகர். உங்கள் கவர்மெண்ட் கம்பெனி மட்டும் இல்லை, உங்கள் ப்ரைவேட் பிளேயர்ஸ்னு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சம் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா வந்து ஏன் நிற்குது, ரஷ்யாவுக்கு யாரோ காசு கொடுத்துட்ருக்காங்க, அதனால தான் போர் நடத்துது. அந்த காசை கொடுக்குறதே இந்தியா தான். சைனா விட்டுருங்க, இந்தியாவோட கையில் ரத்தம் படிஞ்சிருக்குது. நம்மளுக்கு அந்த போருக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளுக்கு எவன் பெட்ரோல் கம்மியாக கொடுத்தாலும் கடைசியில் இருக்கிற தக்காளி வெங்காயம் விலை வரைக்கும். ஏன்னா காஷ்மீர்லேருந்து ஒரு ஆப்பிள் கிளம்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து விற்கணும்னா அது வர்றது பெட்ரோல் விலையும் நம்ம ஆப்பிள் மேலே ஏற்றி நம்ம தலையில் தான் வந்து உழுக போகுது. ஆப்பிள் மட்டும் கிடையாது, நம்ம காஷ்மீர் ஆப்பிள்ங்கிறத விட்டிங்கனாலும் வாடிப்பட்டியில் இருக்கிற ஒரு தக்காளியிலேருந்து விருங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு வெங்காயம் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து விலை வந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு ஒரு டிவிஎஸ் 50 வர காசி நம்ம மேலே தான் போடுவாங்க, ஒரு ஆட்டோவில் வர காசி நம்ம மேலே தான் போடுவாங்க. இப்போ இந்த விலையை கம்மியாகிறதுக்கு இந்தியா எடுக்கிற டெசிஷன்ஸை இவங்க நம்ம போரை ஃபண்டு பண்ணுறோன்னு ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காக்காரனுக்கு ஒருவேளை ரஷ்யா வந்து அவனோட ஃப்ரெண்டாக இருந்தால் இதை பேசுவானா? இந்த சைடு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். காசாங்கிற ஒரு ஊர் வந்து இன்னைக்கு காணோம். ஓகேவா, காசாங்கிற ஒரு ஊர் வந்து ஒரு சிட்டி வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. சென்னை வந்து வெறுமனே மெரினா பீச் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? மயிலாப்பூர்லேருந்து நீங்கள் ஜார்ஜ் டவுனாக இருக்கட்டும், அடையாறு, ஆழ்வார்பேட்டு, போயஸ் கார்டனு, சைதாப்பேட்டை எல்லாமே வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? இருக்கிற பில்டிங்லாம் குண்டு போட்டு அழிச்சா எப்படி இருக்கும்? அப்போ இஸ்ரேல் வந்து அதை காசா மேலே பண்ணுறப்போ உனக்கு தெரியலை. நீ தான் அந்த போரையே ஃபண்டு பண்ணி, போரை ஃபண்டு பண்ணுறது மட்டும் இல்லை, போரை நடத்தினதே நீ தான் உங்கள் ஆயுதங்களை கொடுத்து. அதில் நிறைய ஃபேமஸான சில விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு. சைன் போட்டெல்லாம் குண்டு அனுப்பிச்சாங்க, குழந்தைங்க மேலே போடுற குண்டை சைன் போட்டு அனுப்பிச்சாங்க. அப்போ அதெல்லாம் நீ பண்ணுறப்போ உனக்கு தெரியலை. நீ இப்போ வந்து இதை பேசிகிட்டு இருக்க, இந்தியா தான் வந்து போரை வந்து ஃபண்டு பண்ணுது. போரை ஃபண்ட் பண்ணுறதுங்க உண்மையிலே யார்? கடந்த 100 வருஷம் வரலாறு எடுத்து பாருங்க. 100 வருஷம் இல்லைங்க, நம்மளோட வாழ்நாளில் வரலாறு எடுத்து பாருங்க. நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு ஃபேமஸான ஜோக் இருக்குது. நம்ம ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தன் தலையில் வந்து அதிகமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு போயிட்டான்னா அமெரிக்கா வந்து உன் தலையில் வந்து ஃப்ரீடம் கொடுக்குறேன்ட்டு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து எங்கெங்கே எண்ணெய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் கை வச்சு, இப்போ கடைசியில் பாகிஸ்தான் தலை அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாகிஸ்தான் தலையில் கை வச்சிருக்காங்க. உங்கள் ஊரில் எண்ணெய் இருக்குது, உன் நாட்டை நான் டெவலப் பண்ணுறேன்னு. நீ டெவலப் பண்ணுறதா நாங்கள் பார்த்துருக்கோம் ஈராக்கில். எனிவே, ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது. அண்ட் இது 100% டேக்ஸை ஏற்றுவோம் அப்படின்னு வந்து ஒரு மிரட்டல் வந்திருக்குது. 500% டேக்ஸை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த US செனட்டர் லின்சே கிரஹாம் அப்படிங்கிறவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாம் அவங்க ஏற்றுறது பியாண்ட் அ பாயிண்ட் 50%, 60% மேலே வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் சேயிங் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் விற்க முடியாதுங்கிறது. அப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவில் விற்க முடியாதுன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாம் இவ்வளோ நாள் இந்தியாவிலேருந்து நம்ம துணி அனுப்பிச்சிருக்கோம், தங்கத்தை அனுப்பிச்சிருக்கோம், வைரத்தை அனுப்பிச்சிருக்கோம், ஜுவல்லரி அனுப்பிச்சிருக்கோம், மெடிசன் அனுப்பிச்சிருக்கோம். அப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம மற்ற இடத்துல விற்க ஆரம்பிப்போம், சவுத் அமெரிக்காவில், பிரேசிலில், யூரோப்பில். ஆனால் அது எதுவுமே அமெரிக்கா கொடுக்குற அளவுக்கு வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்காது. இதுதான் யதார்த்தம். லெட்ஸ் அக்செப்ட் இட். அப்போ என்ன ஆகும்? கம்பெனிஸ் வந்து மூட மாட்டாங்க. ஆனால் கம்பெனிஸில் வேலை பார்க்காம யார் யார் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கட் பண்ணுவாங்க. யார் யார் அதிக சம்பளத்தில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வெளியே அனுப்ப பார்ப்பாங்க. ஏன்னா ப்ளூ கலர் ஜாபை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனால் யோசிக்கிற வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து வேலையிலேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிமாண்ட் வந்து இன்னொரு கண்ட்ரியில் கொடுத்துட முடியும், நம்ம இன்னொரு கண்ட்ரியில் விற்கவே முடியாதுன்னு இல்லை. இது ஆக்சுவலாக ஒரு விதத்தில் நான் இந்தியாவுக்கு நல்லதாக பார்க்குறேன். நம்ம டைவர்சிஃபை பண்ணுறோம். ஒருத்தன் மேலேயே நம்ம நம்பி வாழ்றதுக்கு நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டு போயிடுவோம். இன்னொரு விஷயம், எவ்வளோ நாளுக்கு தான் அமெரிக்கா இப்படி நம்மளை எல்லாருமே புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க? என்னமோ பண்ணி நம்மளை வந்து ரஷ்யா கிட்டேருந்து கவர்மெண்ட் ஆயில் வாங்குறதை நிறுத்திட்டாங்கல்ல. ரஷ்யன் கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆயில் வாங்குறதை வந்து நிறுத்திட்டாங்கல்ல. நிறுத்தியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஃபியூச்சரில் என்னதான் ஆகும் மதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இழக்கப்படும் US டாலர் மேலே. ஏன் எல்லாருமே US டாலரை வாங்குறாங்கன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் எல்லாரும் டாலரை பெருசாக பேசுகிறாங்க? ஏன்னா டாலர் வந்து உலகத்தில் எல்லாருக்கும் நியாயமாக இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் கடந்த 50 வருஷம் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி எவன் தலையில் என்ன இருக்குது, நான் போய் சுதந்திரம் தரேன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து
எஸ்பெஷலி ட்ரம்ப் இப்போலாம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஒரு பிரசிடென்ட் ஜெயிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா, ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, ஒரு எலெக்ஷனில் ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ ஜெயிச்ச உடனே அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஷேர் மார்க்கெட்லாம் கீழே விழுந்துச்சுன்னா, நீ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். அந்த ஆள் சரியில்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, பிஸ்னஸ்க்கு நம்பிக்கை இல்லை, எல்லாமே 4 வருஷம் முடிகிறதுக்கு காத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ட்ரம்ப் பவருக்கு வந்ததுலேருந்து அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் எல்லா ஷேர் மார்க்கெட்டும் டவர் அப்படின்னு விழுந்துருச்சு. அப்போ அந்த நிலைமையில் இருக்கிறப்ப யாருக்குமே அமெரிக்கா மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. அண்ட் இந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ் இழக்க ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, டாலர்லேருந்து எல்லாருமே தள்ளி போக ஆரம்பிப்பாங்க. நம்ம போகிறத விடுங்க, கவர்மெண்ட் தள்ளி போக ஆரம்பிக்கும். இந்தியா வந்து இப்போ யுஏஇயோட டீல் போட்டிருக்காங்க. நான் டேரெக்டாக ருப்பியில் நீ வாங்கிக்கோ, நான் திராமில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாலரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஒவ்வொருத்தங்களா போக ஆரம்பிக்கிறாங்க. சைனா வந்து நீ யுவான் அவங்களோட கரன்சியை புஷ் பண்ண பார்க்குறாங்க. இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ருப்பீஸை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அமெரிக்கா மேலே இருக்கிற நம்பிக்கை கம்மியாக என்ன ஆகும்னா, அமெரிக்காங்கிற ஒரு சூப்பர் பவர் வந்து இன்றைக்கி எல்லாரையும் மிரட்ட முடியும்னு நினைக்கிற ஒரு சூப்பர் பவர் வந்து நம்பிக்கை இழந்து கீழே விழுந்து போகும். ஒரு ரூபா நோட்டில் ஏங்க நம்பிக்கை? ஏன் ஒரு 100 ரூபா ஒரு தாள் தானே, அது ஒரு பேப்பர் தானே, ஏன் அது 100 ரூபா நம்ம நம்புகிறோம்? ஏன்னா நம்ம அதை நம்புகிறோம், அது 100 ரூபா. அரசாங்கம் வந்து இதுக்கு என்றைக்கினாலும் 100 ரூபாய்க்கு நம்மளுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. அதில் சைன் போட்டிருப்பாரு கவர்னர், நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன், இதில் நம்புங்க, இது 100 ரூபான்னு. அதான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்மளோட மொத்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனே இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ரூபா நோட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் கையிலே இருக்குமே, நீங்கள் சும்மா கேட்டு பாருங்களேன், இல்லை அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன், நீங்களே பாக்கெட்லேருந்து எடுத்து பாருங்கள். அந்த ரூபாயில் வந்து நான் வந்து இதுக்கு அஷ்யூர்டு, இதில் 100 ரூபாய்க்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு அவர் அஷ்யூர் போட்டு 10 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு எல்லாத்துக்குமே அப்படி சைன் இந்த காயின்ஸை விட்டுருங்க, ரூபா நோட்டில் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போயிட்டு இருக்காங்க. US டாலருங்கிறது வந்து ஒரு நல்ல கரன்சிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வேர்ல்டு லெவலில் டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களை எதிர்த்தவன் எல்லாத்தையும் கெட்டவன் கொலை பண்ணுறவன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் இந்தியா அந்த நம்பிக்கை இழக்க வேண்டிய கட்டாயத்தில் வரும். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நம்மளுக்கு வந்து 3-4% தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால எதுக்குப்பா தேவையில்லாமல் ட்ரம்ப்பை பகச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் அஃபீஷியல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் லைக் இந்தியன் ஆயில் வந்து ஆயில் வாங்குறத பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதில் ட்ரம்ப்புக்கு ரோலே இல்லையா ப்ளே பண்ணுறதுக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம வந்து இங்கே 2-3% ப்ராஃபிட்டுக்காக நம்மளோட 25% to 30% எக்ஸ்போர்ட்டை வந்து பாதிக்கப்பட வேணான்னு எந்த ஒரு சேன் லீடரும் அதான் யோசிப்பாங்க, கவர்மெண்ட்டும் அதான் யோசிக்கும். அது தப்பு இல்லை, இமோஷனல்ஸை தாண்டி லாஜிக் அது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மதன், என்னால் நம்ம ரஷ்யாவை கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை மதன், நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இன்னைக்கு தேவைக்கு நம்ம நாடு என்ன பண்ணுதோ அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக ரஷ்யா வேணும் டிச் பண்ணல, நான் அதையும் சொல்லிடுறேன். நம்மளோட பிரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்களா, நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் அண்ட் நைரா வந்து இன்னமும் அவங்க கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. பட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போக ஆரம்பிக்குது, பிகாஸ் அதில் நம்மளுக்கு பெருசாக ப்ராஃபிட் இல்லை இப்போ. ஸோ இது வந்து இந்தியா வந்து நம்மளுக்கு பிஸ்னஸாக எது சரி அது நம்ம பெட்டராக பண்ணுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? விச் ஐ திங்க் இஸ் ரைட். நம்ம ரஷ்யாவை வந்து ஹியூமிலியேட் பண்ணல, நம்ம ரஷ்யாவை வந்து அமெரிக்கா மிரட்டினாங்கன்னு விடலை. ஆனால் நம்மளுக்கு பிஸ்னஸ் சென்ஸ் எதுங்கிறதும் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் ரஷ்யா கூட நிற்கிறதையும் நான் நிறுத்தலை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்தியா வந்து ஆக்சுவலாக இது ஒரு ப்ரோ லெவல் மோட் ஆஃப் பீயிங் நியூட்ரல்னு நான் நினைக்கிறேன். இந்தியா வந்து இப்போவும் சைடு எடுக்கல, விச் ஐ எம் டோட்டலி கூல் வித். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மதன், அதெல்லாம் விடு மதன், போதும் நம்ம சைடு எடுத்து ஒரு சைடு போய் நிற்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் ரைட். பட் அது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பாதிக்கப்படக்கூடியது இதை பற்றி எதுவுமே தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து விற்கக்கூடிய ஒரு தக்காளி வெங்காயம் இருக்குல்ல, அதோட விலை இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படுறது இருக்குது தெரியுமா? அவங்க அன்னைக்கு சாப்பிட்றது பாதிக்கப்படுறது, அதை இந்தியா ரிஸ்க் பண்ணக்கூடாது என்றைக்குமே நான் நினைக்கிறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஜென்யூனாகவே இந்த ஒரு இஷ்யூவில் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஐ எம் அஸ்டவுண்டட். எப்படி இவங்க இதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். இன்னும் இன்டர்மிஷனில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். இது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். டேக்ஸ் எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு நம்மளுக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியா போகிறது பாதை சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.